மாந்திரிகம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கலாம்? ஒரு 2 அல்லது 3 நாள்லயே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை கட்டாயம் காட்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மரண தருவாய்க்கே போனாலும் அதை மீட்டெடுத்துக்கணும். அது ஜின் பவர். நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு செய்வினை வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது சாத்தியமா சார்? அம்மா பிடிக்கலன்னா தான் வைக்கிறதுக்கு பேர் தான் செய்வேனே. ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறது தவறு தானே வரும். அந்த பாதிக்கப்படுறவனோட வேதனை வழியும் அதுதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப செய்வினை வச்சுட்டாங்கன்னா அதோடைய அறிகுறி எப்படி இருக்கும் சார்? உடம்புல நோய் வரும், குடும்பத்துல நல்லா போற தொழில் நஷ்டம் ஏற்படும், குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், பிள்ளைங்க பேச்சை கேட்காது. அப்போ அதுல மாந்திரிகம் இருக்கிறது உறுதி. ஜின் மாந்திரிகம் நான் செய்யறது மயானத்தில் மட்டும்தான். ஜின்னில் அந்த பேரை எழுதிட்டு இப்போ அவங்கள காப்பாற்றணுனாலும் அந்த பொம்மையில் பேர் எழுதி செய்வேன், அவங்களே படுக்க வைக்கணுனாலும் அந்த ஜின்னில் பேர் எழுதி செய்துட்டா முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஜின் வருது, ஜின் இருக்கு அப்படிக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? இப்போ அவர் சுந்தர் சி சார் ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தா இருட்டுன்னுட்டு, அதில் ஜின்களை பற்றி விலாவரியாக போட்டிருக்கோம். கேரளா மாநிலத்தில் இந்த லாட்ரி சீட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஜின் மூலமா ஏதாவது உதவ முடியுமா? கண்டிப்பாக உடனடியாக நான் சொல்கிறேனே, கஷ்டங்கள் நஷ்டங்களை தாண்டி போகிறவன் தான் இந்த பறவை தான் முன்னு கொண்டாடுறது தான் ஜின்னோட வேலை. அதை ஜெயிக்க வைக்கணும்னா ஜின்னால் முடியும். இந்த பேய்க்கும் ஜின்னுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன? பேய் நீ என்ன எதுக்காக போட்டோம்னா கட்டுக்குள்ளே கொண்டாடலாம், ஜின்னை கட்டுக்குள்ளே கொண்டாடவே முடியாது. பேயால் ஒரு குறிப்பிட்டது தான் செய்ய முடியும். ஆனால் ஜின்னு ஆகத்தல் அழித்தல் காத்தல் எல்லாமே செய்யும் ஜின்னு. அப்போ ஜின்னு கடவுளுக்கே நிகரான ஒரு சக்தி. ஒரு பயம் அந்த இடத்துல இருக்காதா சார்? ஏமா பயம் வருது? பயத்தெல்லாம் தாண்டி மன உறுதியோடு வர்றவன் தான் ஜெயிக்க முடியும். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பிரபல மாந்திரிகர் ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். சார், நிறைய மாந்திரிகம் இருக்கு. அதுல ஜின் மாந்திரிகம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்? இது நான் மற்ற மாந்திரிகங்களை நான் குறிப்பிட மாட்டேன். எப்போ எந்த ஒரு வீடியோவிலையும் மற்றவங்களை நான் குறை சொல்லவும் மாட்டேன், நிறை சொல்லவும் மாட்டேன். நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். என்னுடையது மட்டும்தான் நான் பேசுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கிட்ட திறமை இருக்குது, என்னுடைய வேலை இப்படி நான் தான் சொல்லணுமா தவிர அடுத்தவனுக்கு வேலை தெரியாது, அவனுக்கு செய்ய தெரியாது, அது வேலை கிடையாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது பெரிய தவறு. அந்த மாதிரி நான் சொல்கிற ஆளும் கிடையாது. என்னை உயர்வாக பேசி அடுத்தவங்களை தாழ்வுலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்மில் ஒரு வியாபாரம் செய்கிறவங்களும் மனிதர்கள் தான், ஃப்ளைட்டு வச்சு வியாபாரம் பண்ணுறவனும் மனிதன் தான். எல்லாம் பொறுத்தவரும் மனுஷனுக்கு எல்லாருக்குமே மனிதர்கள் தான். இவங்க தொழில் அவங்களுக்கு அமைஞ்ச தொழில் அது, சரிங்களா? இவங்களுக்கு அமைஞ்ச தொழில் அது. இதில் ஜின்னோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி நான் சொல்ல வேண்டியது என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தொழில்னு வரும்போது அது என்னென்னு சொல்லக்கூடிய காட்டி தான் ஆகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எளிதில் ஒரு பிரச்சனை உடனடியாக ஒரு 2 அல்லது 3 நாள்லேயே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை கட்டாயம் காட்ட முடியும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மரண தருவாய்க்கே போனாலும் அதை மீட்டெடுத்துக்கிட்டு வர முடியும். அது ஜின் பவர். ஸோ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை தேடி குறை தீர்த்திருப்பீங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ ஒரு சொத்துக்காக ஒரு மாமனாரே ஒரு வீட்டில் எல்லாம் செய்துட்டாங்க. அவர் இத்தனைக்கும் மிலிட்ரியில் இருந்தவர், நல்ல ஆரோக்கியமான உடம்பு, எந்த நோயும் கிடையாது. என்னாச்சுன்னாக்கா, இவரை போகாத மருத்துவமனை கிடையாது. வேலூர் சிஎம்சிலேருந்து எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிறைய காமிச்சிட்டாங்க. ஆனால் அவருக்கு அந்த பழைய நிலைமைக்கு வர முடியல, ஏந்திரிக்க முடியல, கை கால் அசைக்க முடியல. கை கால் கேட்டாக்கா கை கால் விழுந்துருச்சு. அப்புறம் ஒன்றுமே இல்லை. சாப்பாடு கிப்பாடெல்லாம் கூட அந்த ஜூஸ் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க, கவனிப்பாங்க, இல்லைன்னா விட்டுடுவாங்க. அப்பேற்பட்டவரை கல்யாணம் ஆகாத ஒரு பையன், அவருக்கு கடைசி பையன், அவன் மட்டும்தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டான். என்கிட்ட பார்த்துட்டு, எனக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க சார், இந்த மாதிரி போகுது, அப்பாவை பார்க்குறேன்னாரு. இங்கே வர முடியல அப்பாவால், நீங்கள் என்ன பண்ணலான்னீங்க? போன வீடியோ கால் காட்ட சொன்னேன், பார்த்தேன், கொன்னேன். அதுக்கு உண்டான வைத்தியங்கள் எடுத்துக்கிட்டு நான் அந்த பக்கம் ஒருவேளை போக வேண்டிய வேலை இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு ஆந்திரா பார்டருக்கு போகிறேன், ஒரு வேலூரை தாண்டி தான் போகிறேன். அப்போ ஒரு உயிர் சம்மந்தப்பட்டதாச்சேன்ட்டு டாக்குன்னு நானே போனேன் நேரில். அப்போ அதை எடுக்க போகும்போது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு போராட்டம். என்னன்னா, அவர் உயிர் எடுக்கிற கடைசி தருணமாகி போச்சு. அது உயிர் போகிற ஸ்டேஜுக்கு நான் திரும்ப அந்த உயிரை காப்பாற்ற போராடுறேன். அது என்னை விடாமல் அவர் கொண்டுட்டு போகிறதுலே குறிக்கோளாக இருக்குது. என் அகராதியிலே நைட்டு 9:30 உட்காந்துட்டேன் பூஜையில். வெடிய 4:45 மணி வரைக்கும் போராடினேன்.
எவ்வளோ பெரிய பிரச்சனையை 1 மணி நேரத்தில் தீர்த்துட்டு வெளியே வருவேன். ஆனால் அவர் பிரச்சனையை வெடி நான் அனுபவித்தேன். கடைசி கட்டம் முடிஞ்சே போச்சுன்னு அவங்க எல்லாருமே நினச்சிட்டாங்க. அந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவங்கள அவரை எழுப்பி உட்கார வச்சு, தன்னார உட்கார வச்சு அவர் 2 வார்த்தை பேச வச்சுட்டு அப்புறமேட்டு தான் நான் என் மற்ற வேலைக்கு போனேன். அதுக்காக நான் பாடுபட்டது கஷ்டங்கள் எல்லாம் நிறைய. நான் என் அனுபவத்தில் சொல்ல போனீங்கன்னா, அப்படி ஒரு சொத்துக்காக வந்துன்றது மட்டும் இல்லை. நீ என்ன வேணும்னாலும் அடையலாம். வாழ்க்கையில் மனுஷன் நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருத்தவனை அப்படி அழிச்சு தான் வாயணுன்றது பெரிய தவறு. ஓகே சார். இன்னொரு பக்கம் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு செய்வினை வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே, இது சாத்தியமா சார்? செய்வினைன்றது நம்மளுக்கு பிடிக்கலன்னா யாருக்கு வேணாலும் செய்வினை வச்சிடலாமா? அம்மா, பிடிக்கலைன்னா தான் வைக்கிறதுக்கு பேர் தான் செய்வினை. பிடிச்சா வைக்கிறதுக்கு பேர் இல்லை செய்வினை. சரிங்களா? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. எதனாலனா இப்போ நம்மளுக்கு பிடிக்கலன்னா அவங்க எப்படி வேணாலும் அழிஞ்சு போகணும்னு நினைச்சு செய்வினை வைக்கிறாங்களே, அவங்களுக்கு உதவியும் பண்றவங்களும் மாந்திரிகம் பண்ணி தானே செய்யறாங்க. அது மாதிரி செய்யறவங்களுக்கு தவறு தானே சார் அது? அது எப்படிமா தவறாகும்? ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு வைக்கிறது தவறு தானே வரும். அம்மா, உங்களுக்கு தவறா இருக்கலாம். சரியா? ஒரு துறையில் இருக்கிறவன், ஒரு தொழிலில் இருக்கிறவன் அதை பார்க்க முடியாது. நாங்கள் ஏன்னா வர பாதிப்பை மட்டும்தான் நாங்கள் பார்க்கணும். என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு இப்போ ஒரு வீட்டை ஒருத்தவன் இருப்பான், ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை விடாமல் அடிக்கிறான், தாக்குறான். ஒரு சொத்து பிரச்சனையே எடுத்துக்கோமே, 10 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்களை வாழ விடாமல் அழிக்கிறான், போகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். எப்படி சொல்கிறது? தினம் இன்றைக்கி நீ பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு இன்னொருத்தவன் பிரச்சனை பண்ணுவான். ஒரு ஸ்டேஷனுக்கே போனால் என்ன சொல்கிறது? நான் இல்லை, நேற்று முடிஞ்சு போச்சு, இவன் தான். இவனை வார்னிங் பண்ணுறது. இவனை விட்டால் 2 நாள் பொறுத்து இன்னொருத்தன் ஆரம்பிப்பான், 2 நாள் பொறுத்து. அப்போ அவனுக்கு நம்ம எப்படி தான் அடக்கிறது? சரிங்களா? அந்த பாதிக்கப்படுறவனோட வேதனை வலியும் அதுதான் நமக்கு தெரியும். பிள்ளைங்களை கூட பள்ளிக்கூடத்துக்கு வெளியே அனுப்ப முடியாது. பசங்களையும் கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ ஏற்பட்ட ஆளுங்களை என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? இப்போது ஒருத்தவங்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், எடுத்து செய்வான். அவன் என்ன வேணாலும் செய்வான். இன்றைக்கி காலகட்டத்தில் ஜனங்க பிழைக்கிறதே எப்படியோன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து எதிர் சாவடால் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி செய்கிற காலம் கிடையாது. எப்படியோ எதிரி இல்லாமல் முடிச்சுட்டு தான் வழியில் நல்லா போவதான் இன்றைக்கி. ஏன்னா நம்மளை பாதித்தா பரவாயில்ல, நம்ம பிள்ளை குட்டிங்களை பாதிக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தை பாதிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி வாயிறவங்க எவ்வளோ பேருமா? சரியா? சார், அதே மாதிரி இப்போ செய்வினை வச்சுட்டாங்கன்னா அதோடைய அறிகுறி எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் நாளைக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அங்கே செய்வினை இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாம்மா. இப்போ ஒரு நல்லா இருக்கிற உடம்பு நல்லா இருக்காது. உடம்புல நோய் வரும், குடும்பத்தில் நல்லா போகிற தொழில் நஷ்டம் ஏற்படும், குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும், பிள்ளைங்க பேச்சை கேட்காது, நல்லா அடங்கி அமைதியாக இருக்கிற குடும்பமே வெளியே தெரியாது. இது குடும்பம் இருக்கிறதே தெரியாது. ஆனால் ரோட்டில் தெரு வரைக்கும் வரும். பஞ்சாயத்து, கோர்ட்டு, ஸ்டேஷனு, அது இதுன்னு எல்லா பிரச்சனையும், நோய் நொடி எல்லாத்துக்குமே அனுபவிப்பாங்க. அப்போ அதில் மாந்திரிகம் இருக்கிறது உறுதி. அதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நம்மளே சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்கன்ட்டு. இது ஒன்றும் கிடையாதுமா நானே சொல்லுவேன். ஒன்றும் கிடையாது சார்னா கூட, சார் என் குடும்பத்தில் எல்லாம் நடக்குது, இது மாந்திரிக இது செய்வன கோளாறு தான் கண்டிப்பாக அடித்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி இந்த மாந்திரிகம் செய்யறதுன்றது ஒரு 4 ரூம்குள்ளே செய்கிறதா இல்லை அது சுடுகாட்டில் தான் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஏதாவது முறை இருக்கா சார்? அம்மா, அந்த ஜின் மாந்திரிகம் நான் செய்கிறது மயானத்தில் மட்டும்தான். தேவைப்படுற ஒரு சில பூஜைகள் ரூமில் செய்யலாம். ஒரு தேவைன்னாக்கா நம்ம அங்கே தான் போய் செய்யணும். புரியுதுங்களா? இது எப்படி சொல்கிறதுன்னா, மருந்து மாத்திரை ஊசியில் குணப்படுத்துறது உண்டு, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் குணப்படுத்துறதுன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்கு போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் இங்கே எதையுமே சிம்பிளாக எடுத்து முடிக்க வேண்டிய விஷயமா இருந்தால் சிம்பிளாக முடிச்சிடுவேன். முடிக்க முடியாத பெரிய விஷயம்னாக்கா பெருசாக தான் முடிச்சாகணும். சார், என்ன மாதிரியான ஒரு முறையை கையாளுவீங்க சார்? இப்போ முட்டை வச்சு பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? ஜின்னுனா இந்த முறையில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு? நான் அந்த ஜின்னை வச்சே தான் பண்ணுவேன். முட்டை அது இதெல்லாம் கிடையாது. தேவையான பேருக்கு அந்த ஜின்னில் அந்த பேரை எழுதிட்டு, இப்போ அவங்கள காப்பாற்றணுனாலும் அந்த பொம்மையில் பேர் எழுதி செய்வேன், அவங்களே படுக்க வைக்கணுனாலும் அந்த ஜின்னில் பேர் எழுதி செய்துட்டா முடிஞ்சு போயிடும். சரிங்களா? எல்லாத்துக்குமே அந்த ஜின்னு தான் பயன்படுத்தும். ஏன்னா நான் செய்கிறது ஜின் மாந்திரிகம். சார், நீங்கள் ஜின்னை கடவுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்துறீங்க. அதே மாதிரி இப்போ அதுக்கான ஒரு வழிபாடுன்றதும் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு கட்டுப்பாடெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க சார்? அம்மா, நிறைய கண்முழிக்கணும். அதிகபட்சமாக ஜின்னுகள் இரவுகளில் தான் நடமாட்டம் உண்டு. அதிகபட்சமாக நம்ம கற்றுக்கணும். கஷ்டப்படுறது என்னென்னா, இதில் நினைக்கும் போது தூங்க முடியாது. இரவு நேரத்தில் அதிகமாக மோஸ்ட்லி படுக்கவே முடியாது.
ஒரு மனுஷன் நைட்டில் கண் உறங்கினாவே அவன் உடம்பு போயிடும். என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவன் உடம்பு போயிடும். எனக்கெல்லாம் கண்ணு மறுத்தே போச்சு. இரவு நேரத்தில் 1 மணி 2 மணிக்கெல்லாம் ஃபோன் அடித்தா கூட எடுப்பேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் செய்து 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 எங்களுக்கு அது பழகி போச்சு. முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து இரவு நேரங்களில் கண் விழிக்கணும். அது எல்லாருமே சொல்லலாம், கண் விழிக்கிறது தானே, நாங்கள் செய்யலையா பார்க்கலையா. ஒரு நாள் இருப்பேன், 4 நாள் இருப்பேன், அதுக்கு மேலே ஒரு நாள் இருக்க முடியாது. நான் வருஷம் 365 நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்க இருப்பேன். இப்போ சந்திரமுகி படத்துலலாம் வந்து இந்த பேய் வருதுன்னா இந்த மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படின்லாம் நிறைய நம்ம படங்கள்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஜின் வருது, ஜின் இருக்கு அப்படிக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாம்மா, நிறைய படங்களில் காட்டியிருக்கிறாங்களாம்மா. அது வந்து இப்போ அவர் சுந்தர் சீனோ சார் ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தா, இருட்டுன்னுட்டு. அதில் ஜின்கள் பற்றி தான் அந்த படங்களில் நிறைய படங்கள், எல்லா மாநிலத்திலும் எல்லா ஸ்டேட்லேயும் ஜின்கள் பற்றி நிறைய படம் எடுத்திருக்கிறாங்க. நான் எளிதாக மக்களுக்கு புரியக்கூடியது இப்போ யூடியூப்பில் போட்டு பார்த்தாவே தெரியும். இந்த ஜின்கள் எப்படின்னு, இருட்டுன்னு ஒரு படம், அதில் ஜின்களை பற்றி விலாவரியாக போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது, ஏன்னா இருக்கவோ தான் வருது. ஓகே சார். கேரள மாநிலத்தில் வந்து இந்த லாட்ரி சீட்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஜின் மூலமாக ஏதாவது உதவ முடியுமா? கண்டிப்பாக உடனடியாக நான் சொல்கிறேனே, கஷ்டங்கள் நஷ்டங்களை தாண்டி போகிறவன் தான் இந்த படம் தான் கொண்டாடுறது தான் ஜின்னோட வேலை. இப்போ ஒருத்தவனுக்கு கஷ்டம் இருக்குது, ஒரு அப்பா அம்மா ஒன்றும் சேர்த்து வைக்கல, கை கால் மட்டும்தான் இருக்குது, அவன் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை? இந்த காலத்தில் ஒரு 10,000 ரூபாய் லோன் கேட்டால் கூட 2 பேர் கேரண்டி கேட்குறான். உனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேட்குறான். இப்போ ஒருத்தவன் தேவை, வாழ்வாதாரம், ஒரு வீடு தேவை, வாசல் தேவை, குடும்பம் காப்பாற்றணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்லா வேணும், என்ன பண்ணுவீங்க? லாட்ரி தாம்மா வாங்கி ஆகணும், ஒரு கேஷினோ மாதிரி விளையாட்டு விளையாடி ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்கினாக்கா ஜெயிக்கிறோம்ன்ற என்ன நல்லா இருக்கும். அதை ஜெயிக்க வைக்கணும்னா ஜின்னால் முடியும். சரிங்களா சார்? அப்போ எல்லாருக்குமே ஜெயிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ எல்லாரும் வரும்போது யாருக்கு சார் ஜின் உதவி பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும்ல சார்? இப்போ எல்லாருக்கும் வராங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா, நான் எல்லாருக்கும் பாடம் கற்று தர முடியுமா, எல்லாருக்கும் முன்னுக்கு ஏற்ற முடியும்னு சொல்ல முடியுமா? எல்லாரையும் கற்றுக் கொடுத்து தான் ஆகணும், எல்லாரையும் முன்னுக்கு ஏற்றி தான் ஆகணும். அந்த டீச்சரோட பழக்கம். நான் ஒருத்தவங்க தான் செய்வேன், 2 பேருக்கு செய்வேன் ஒரு டீச்சர் சொல்ல முடியுமா? ஒரு மருத்துவர் ஒரு உயிரை காப்பாற்றுறாரு, நான் இவங்கள தான் காப்பாற்றுவேன், அவங்கள தான் காப்பாற்றுவேன்னு சொல்ல முடியுமா? ஒரு சாதாரண ஒரு மானிட பிறப்புக்கே அவங்களுடைய தொழிலில் வந்து தூக்கி விடணும். ஒரு வாத்தியார் துறையாக இருந்தால் அவங்க பிள்ளைங்களை தூக்கி விடணும், மாணவர்களை. ஒரு மருத்துவ ரீதியாக இருந்தால் அவங்க கிட்ட வர நோயாளிகளை காப்பாற்றி விடணும். அப்போ ஜின்னு கடவுளுக்கே நிகரான ஒரு சக்தி. அதை நம்பி வராங்கன்னா வெளிநாடு, கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், புரியுதுங்களா, ஃப்ரான்ஸு, எல்லா நாட்டுகள்லையும் பணம், நான் அந்த லாட்ரியில் பணம் விழ வச்சிருக்கிறேன். சரிங்களா? இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பூராவே நான் நிறைய செய்திருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர்லாம் நிறைய அடிக்கடி நேரில் வந்தே போவாங்க. பல நாடுகளில் பிரபலங்களாக செய்துட்டு வரேன். சார் அதே சந்தேகம், இப்போ 2 பேர் வராங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஜின் உதவுமா? யாராவது ஒருத்தருக்கு தானே வரும். ஏம்மா ஜின் என்ன, லாட்ரி என்ன, நம்ம எங்கள் அப்பா சம்பாரிச்சதா இல்லை உங்கள் அப்பா சம்பாரிச்சதா? நான் எடுத்து கொடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கு கடல்மா. சரியா? அத்தனை பேர் போன பணம் கட்டி வாங்கும் போது ஏத்துக்கிறல்ல, எப்படி பலாயிரம் பேர் கட்டி பணம் கட்டி வாங்கும் போது ஏத்துக்கிறது, அப்ப 10 பேருக்கு வேறுதுன்னா ஏத்துக்க முடியாதா எப்படி? ஆமா, எல்லாருக்கும் விழுமான்னு நீங்க கேட்குறீங்க. கண்டிப்பா விழும். இன்னைக்கு இவருக்கு வந்தா நாளைக்கு அவருக்கு விட போகுது, அவ்வளவுதான். ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு, அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் விழ வைக்கும் ஜின்னு. சரியா சார்? அப்புறம் இன்னொரு விஷயம்ன்றது, இந்த பேய்க்கும் ஜின்னுக்கும் இருக்கிற வித்தியாசம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன சார்? பேய் வந்துமா, நீ என்ன எதுக்காக போட்டோம்னா கட்டுக்குள்ளே கொண்டாடலாம். ஜின்னை கட்டுக்குள்ளே கொண்டாடவே முடியாது. சரியா? பேயால் ஒரு குறிப்பிட்டது தான் செய்ய முடியும். ஆனால் ஜின்னு ஆகத்தல், அழித்தல், காத்தல் எல்லாமே செய்யும் ஜின்னு. புரியுதுங்களா? பேய்க்கு ஜின்னுக்கு நிறைய வித்தியாசங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பேய் கையில் போய் மாட்டினோன்னா இன்னும் சின்ன பின்னமாக்கும், இல்லை பயம் பொறிக்கும், ஒரு அறிகுறிப்பு வேறு மாதிரி தரும். அதே ஒரு ஜின் கையில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம பெரிய கோடியஸ் நமக்கு எப்படி வளர்றோம்னே தெரியாது, கூடி சீக்கிரமாக வளர்த்துரும். ஒரு பயம் அந்த இடத்துல இருக்காதா சார்? ஏம்மா பயம் வருது? அதை தான் நான் சொல்கிறேனேம்மா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லா துறையிலும் பயம் இல்லாத துறையே கிடையாது. புரியுதா? ஒரு காரில் வேகமாக போனால் கூட பயம்தான். சரியா? எல்லாம் எதில் பயம் கிடையாது? பயத்தெல்லாம் தாண்டி மன உறுதியோடு வர்றவன் தான் ஜெயிக்க முடியும். ஒரு தண்ணியில் குதிக்கிறவங்க கூட நீச்சல் தெரிஞ்சு பயப்பட்டான்னா முடியாது. அடிக்கணும், நீச்சல் அடித்து நீந்தி வரணும். அதே தான். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஒரு தைரியத்தோட வந்தால் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லிட முடியும்ல? உறுதியாக அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக ஜின்னால் கொடுக்க முடியும். ஜின்னு தரும், நான் தருவேன்.
ஓகே சார். இப்போ முக்கியமா ஒரு பிரச்சனைன்னு தேடி வராங்க, ஆனா வந்து அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன்னா அந்த ஒரு ஆர்வத்துல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு பொய்யா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்றப்ப அவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா? என்னோட ஆஃபீஸ்லேயே உள்ள கால் எடுத்து அவங்களால வைக்க முடியாது. ஏன்னா ஒரு பொய்யான விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டு வந்தால் கூட அதை உண்மையாக நிகழ்த்தி காட்ட முடியும், என்னால் முடியும். பொய்யை வந்து உண்மையா மாற்றிடுவீங்க. அவங்க விளையாட்டா பொய்யா சொல்லிக்கிட்டு வந்தால் அதை உண்மையாலுமே அந்த தண்டனை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நான் மாந்திரிகக்காரன். அதே மாதிரி இப்போ மாந்திரிகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு மெசேஜ்னா என்னது சார்? எதுவுமே கற்றுக்க வேண்டியவங்க மாந்திரிகம் மட்டும் இல்லை, எந்த துறையை கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதை முழுமையாக நேசித்து செய்யுங்க. சரிங்களா? தொழிலில் வந்து நம்ம வியாபாரமாக பார்க்கக்கூடாது, முழுசாக நேசி. நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களா நம்ம எப்படி எல்லாத்தையும் நேசிக்கிறோம், நம்ம அக்கா தம்பி எப்படி நேசிக்கிறோம், அண்ணன் தம்பி எப்படி நேசிக்கிறோம், மாமா மச்சான் அம்மா தாய் பிள்ளை எப்படி நம்ம நேசிக்கிறோம், அதே மாதிரி அந்த ஜின்னையும் நம்ம நேசித்து செய்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்காக நீங்களும் ஒரு மாந்திரிகிறது தான் உடனடியாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார். இப்போ உங்களை தேடி வரணும், இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம்னா அது என்னன்றதை சொல்லிடுங்க சார். என்னை தேடி வரணும்ன்றது நான் இப்பயே சொல்கிறது இல்லை, ஆரம்பத்திலே சொல்கிறது. உங்களுக்கு கஷ்டம் எங்கேயும் போய் முடியலையா, எங்கேயும் போய் தீர்க்க முடியலையா, கண்டிப்பாக முடியாத சவால் விட்டு நான் செய்து காட்டுறேன். வேற ஒன்றும் நான் அதிகமாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. உலகம் முழுக்க நான் சொல்கிறது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க 2 நாளில் மாற்றத்தை கண்டிப்பாக நான் காட்டுறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், ஜின்னை வந்து பெட்டா வளர்க்க முடியும்னு சொல்றாங்க வெளிநாட்டுகளில், மலேசியா இதெல்லாம் பெரிய நாட்டிலெல்லாம் வெளியே வளர்ப்பாங்கம்மா. சரியா? தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகள், வெளிநாடுகள் எல்லாத்துலேயும் பெட்ட மலேசியாவை நானே கொடுத்துருக்கேன், வளர்க்குறாங்களே. எப்படி சார் அது சாத்தியம்? நீங்க வந்து இந்த மந்திரம் பண்ணி இங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்குமே தேவை இருந்தா மட்டும் தான் நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து பெட்டா வளர்க்குறதுன்றது எந்த வகையில சாத்தியம்? அதுக்கு அப்படி கிடையாதுமா. இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, நேரில் பார்க்கறதுக்கும் அதை ஒரு குழந்தையா மாற்றி அதை நம்ம வழிபடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. புரியுதுங்களா? ஒரு புலின்றதை கூட நம்ம எப்படி அதை வளர்க்க முடியும்னு இல்லை, அது நம்ம வளர்க்குற பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் அது நம்ம கிட்ட வளர்க்குறாங்க. இன்றைக்கும் ஒரு சில இடத்துல புலி சிங்கத்தெல்லாம் கூட வீட்லேயே வளர்க்குறாங்க. அதே மாதிரி தான் ஜின்னை வந்து வளர்க்குறது, நம்ம வளர்க்குறது யானை, அவ்வளோ பெரிய யானை வளர்க்குறாங்க தான். நம்ம கண்ணில் தெரியுமா சார்? அது கண்டிப்பாக ஜின்னையும் வளர்க்கலாம். நம்ம கிட்ட அது கிட்ட இருக்கிற பணிவும் நம்ம அதுக்கு வணங்குற முறைகள் தான். வடிவம் ரீதியா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? நான் ஜின்னையே கையில் கொடுத்து அவங்க கூட பேசவே வைப்பேன். அவங்களுக்கு ஒன்று தேவைன்னா ஆபத்தையும் காட்டும், நல்லதையும் செய்யும், எல்லாமே செய்யும். அதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்கா சார்? இப்போ கிடையாதுமா, அது தேவைப்படும் போது கண்டிப்பாக நான் காட்டுவேன். ஓகே சார். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றிம்மா.